ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரசம் வந்து எல்லார் கைக்குமே டேஸ்ட்டாக வராது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரசத்தில் வந்து இஞ்சி வச்சு உடச்சி பாருங்கள். ரசம் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்தை வந்து இந்த மாதிரி வந்து தாளிச்சிட்டு நல்லா வந்து எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுருங்க. வதக்கிட்டு தக்காளி, புளி, கொத்தமல்லிலாம் கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் தூக்கி ஊற்றிட்டு நல்லா நுர கிளம்ப வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து பச்சை பட்டாணி தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். பச்சை பட்டாணி வந்து நல்லா லைட்டாக வேக வச்சுட்டு தக்காளி, வெங்காயம், சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி எல்லாமே போட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கிடுங்க. வதக்கிட்டு லைட்டாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசாலா தூள் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வேக வச்ச பட்டாணி இருக்கும் இல்லையா, அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு கிளறி எடுத்திங்கன்னா சுவையான பட்டாணி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.